everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. This is your friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோ வந்து புஷ்பபிதான் ரோசஸ் பத்தினது. அந்த நர்சரி ஓனர் வந்து கொஞ்சம் ரோசஸ் he gifted me. So அதை அன்பாக்ஸ் பண்ணி ரோசஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். அது கூட I'll also share some info, pros and cons about buying roses, அவங்களோட charges, courier details, எப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணோம், important tips and tricks relating to ordering. சரியா? So let's get into the video and see the plants. இந்த வருஷம் நான் இந்த நர்சரியில இருந்தும் ரோஸ் வாங்கலை. ஸோ இந்த நியூ இயரில் இது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐ ரியலி தேங்க் புஷ்பபிதான் நர்சரி ஓனர். அவர் பர்சனலி எனக்கு மெசேஜ் அனுப்பி அப்புறமா என்னை கூப்பிட்டு பேசினார். அப்போ அவர் பேசும்போது நிஜமாவே சவுத் இந்தியாவிலேருந்து இப்போது லாஸ்ட் இயர் அண்ட் திஸ் இயர் நிறைய பேர் ரோஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஹி வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹி வாஸ் ஹாப்பி அபவுட் இட். ரோஸ் கொரியர் பண்ணுறதுலேருந்து ரோஸ் பிளான்ட் பற்றி அவர் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணார் ரிலேட்டிங் டு கொரியர், பிளான்ட் குவாலிட்டி அதெல்லாம். ஸோ வில் டாக் அபவுட் ஆல் தட் இன் திஸ் வீடியோ டுடே. புஷ்பபிதான்லேருந்து வரும்போது ரோசஸ் வந்து கொஞ்சம் சாயிலோடு வச்சு அனுப்புவாங்க. இப்போ கேஎஸ்ஜிலேருந்து வாங்கினோன்னா கம்ப்ளீட் பேர் ரூட் ரோசஸாக தான் வரும் இல்லையா, மீடியாவே இருக்காது. ஸோ அதே இது இங்கே கொஞ்சம் சாயில் இருக்கும், ரூட் நல்லாயிருக்கும் பிளான்ட்டோடது. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் தான் அனுப்புவாங்க. அண்ட் அவங்க அனுப்புறது வந்து டிடிடிசி கொரியரில் மட்டும்தான் அவங்க அனுப்புவாங்க. அண்ட் இந்தியா போஸ்ட்டில் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா டிடிடிசி சர்வீஸ் பண்ணுற ஏரியாவில் மட்டும்தான் அவங்களுக்கு கொரியர் அனுப்ப முடியும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ரிமோட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்தில் கொரியர் இல்லை, டிடிடிசி வந்து டெலிவர் பண்ண மாட்டாங்க, ஒருவேளை நீங்கள் போய் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். மற்றபடி டிடிடிசி சர்வீஸ் இல்லாதவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க நர்சரியிலேருந்து பிளான்ஸ் ஆர்டர் பண்ண முடியாது. இனி அவங்களோட ரோசஸோட ப்ரைஸஸ் பார்த்தோம் அப்படின்னா கழிஞ்ச வருஷம்லாம் 70 rupeesல இருந்துச்சு. நான் கூட வாங்கியிருந்தேன், வீடியோவும் போட்டிருந்தேன். இந்த வருஷம் 10 rupees கூட்டியிருக்காங்க, 80 rupees. ஜென்ரலாகவே எல்லா பொருளோட விலை எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சுல, விலைவாசி ஏறிட்டே போகுது. ஸோ எல்லாருக்கும் கட்டுப்படி ஆகணும். ஸோ 10 rupees கூட்டியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இப்போ கேஎஸ்ஜி புஷ்பாஞ்சலிலலாம் வாங்கும்போது சில ரோசஸோட ரேட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும், சிலது குறைவாக இருக்கும். ஸோ இங்கே அந்த மாதிரி இல்லை, எல்லாம் ஒரே ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான். அண்ட் அவங்களுக்கு வெப்சைட் இருக்குது, ஆனால் எல்லா வெரைட்டி ரோசஸும் வெப்சைட்டில் இருக்காது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது ரோஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கான்னு தெரியணுன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்கக்கிட்ட நிறைய ரோசஸ் இருக்குதா, ஆனால் வெப்சைட்டில் எல்லாமே ஆட் பண்ண முடியலை. அண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுனால வெப்சைட்டில் எதுவும் போட முடியல அப்படின்னு அவர் சொன்னார். இனி ரோசஸோட குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா சீசன் வந்து அக்டோபர்லேருந்து தொடங்குது, அதில் இருந்து ஜான்வரி. அதுக்கு மேலே ஆர்டர் பண்ணினோம் அப்படின்னா சம்மர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிரும். பிளான்ட்ஸ் எல்லாமே கடைசியாக இருக்கிற பிளான்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வீக்காக இருக்கும், மோசமான பிளான்ட்ஸாக இருக்கலாம். அண்ட் அவங்க அனுப்புகிற பிளான்ட் வந்து எல்லாமே மினிமம் 1 year தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். மினிமம் 1 year to 1.5 year அதுக்கு மேலே உள்ள பிளான்ட்ஸாக தான் அவங்க அனுப்புறது. சில பிளான்ட்ஸ் ஏன் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஃபெர்டிலைசிங் கரெக்டாக போய் சேர்ந்துருக்காது அப்படின்னு. இப்போ எல்லாமே ஒரு வெரைட்டி ரோஸ் ஒரு இடத்துல வச்சுருக்காங்கன்னா மொத்தமாக அந்த இடத்துல அவங்க வந்து அதுதான் இருக்கும். அப்போ அண்ட் ஃபெர்டிலைசிங் அப்படி ஸ்லோ ரிலீஸிங் ஃபீடெல்லாம் அவங்க போட்டு போகும்போது சிலதுக்கு கிடைக்கும், சிலதுக்கு கிடைக்காம இருக்கலாம். அப்போது அதோட க்ரோத், அதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலாக இருக்கும், வீக்காக இருக்கும். ஸோ அதுதான் அதோட ரீசன் அப்படின்னு அவர் சொன்னார், பிளான்ட்ஸ் வீக்காக இருக்கிற ரீசன். ரெண்டாவது, நம்ம லேட்டாக ஆர்டர் பண்ணோம் அப்படின்ற பட்சத்துலையும் வீக் பிளான்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அவங்கக்கிட்ட பிளான்ட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது மினிமம் இத்தனை ரோஸ் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு ரோஸ் பிளான்ட் கூட ஆர்டர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு பிளான்ட்டுன்னு வாங்கும்போது கொரியருக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஏன்னா அப் டு அந்த 500 grams 1/2 kilo வரைக்கும் ஒரே சார்ஜ் தான். அந்த கேப்பில் ஒரு 3 to 4 செடி அனுப்பலாம் அப்படின்னு சொன்னார். அப்போது நீங்கள் ஒரு தடவை ஒரு பிளான்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஆர்டரில் மினிமம் ஒரு 3 to 4 பிளான்ட்
சேர்த்து வாங்குனீங்கன்னா சேம் சார்ஜ் தான் வரும். 120லேருந்து 150க்குள்ள பேக்கிங் அண்ட் கொரியர் சார்ஜஸ் வரும் அப்படின்னாரு. அவங்க பேக்கிங் சார்ஜஸ் வந்து ஒரு 10 ருபீஸ் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கொரியர் சார்ஜஸ் வந்து அவங்க அனுப்பின உடனே ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்பி கொடுப்பாங்களாம். அப்போ அதில் அமௌண்ட் போட்டிருக்கோம். அவங்க உங்ககிட்ட ஒரு வேளை எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் உடனே வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி கேட்கலாம். ஈவினிங் 6 o'clock மேலே கால் பண்ணியும் பேசலாம், ஃபோன் நாங்கள் எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் குவெரிஸ் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக வாட்ஸ்அப்போ ஃபோன் காலோ பண்ணிக்கலாம். அண்ட் ரோசஸ் 1/2 கிலோ வரைக்கும் கொரியர் 120 to 115 சொன்னேன் இல்லையா? ஸோ இதை அடுத்த கேப் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அப்படின்னாரு. அப்போ அந்த 1 கிலோவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பிளான்ஸ் கிட்ட வைக்கலாம். அப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்களோட வெப்சைட், மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் கூட நான் ரோசஸ் காமிக்கும்போது அந்த நம்பர் வரும். நான் ரோசஸ் எல்லாம் பிரிச்சுட்டேன். என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, பிளான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாயில் வச்சு கெட்டி, இந்த மாதிரி சேர்த்து கெட்டி தான் அனுப்புவாங்க. இல்லைனா அவங்களுக்கு அந்த மாதிரி ரவுண்டாக பேக் பண்ண முடியாது இல்லையா? நம்ம அது ரோசஸ் ஃபைனலி பிரித்து எடுக்கும்போது மெதுவாக அந்த சணல் கயிறை வந்து நம்ம கட் பண்ணி பிரிக்கணும். சின்ன ஸ்டெம்ஸ் எல்லாம் ஒருவேளை அதில் மாட்டி உடைய சான்ஸ் இருக்குது. இது அவங்க வெனஸ்டே, அதாவது புதன்கிழமை அனுப்பின ரோசஸ் எனக்கு சாட்டர்டே சாயந்தரம் கிடச்சிது. இதுதான் ரோசஸோட கண்டிஷன். அவங்க அனுப்பும்போது லீவ்ஸ், இலைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வெறும் ஸ்டெம்மோடு தான் அனுப்புவாங்க. ஆனால் குட்டி குட்டி தளிர்கள், பேசல் பிரேக்ஸ் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். எனக்கு அவங்க அனுப்பினது எல்லாமே மினியேச்சர்ஸ் அண்ட் மினி ஃப்ளோரா டைப் ரோசஸ் தான். ஸோ அதனால தான் சிலதெல்லாம் சின்ன சின்னது மாதிரி தெரியுது. இனி இதில் ரோசஸோட பேர் உங்களுக்கு காமிக்கிறேன். திஸ் வாஸ் ஃபன்னி. நான் வந்து யூடியூப் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கல, கேரளா மேடம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு டக்குன்னு எப்படியும் ஒரு ரோஸ் இருக்குதா, புதுசாக இருக்குதே அப்படின்னு யோசித்தேன். டியூப்லைட்டுன்னு சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா திருப்பி பார்த்தப்போ யூடியூப், ஓகே, அப்புறமா தான் ரிலேட் பண்ணேன். ஓ, அந்த கேரளாவில் உள்ளவங்களுக்கு அனுப்பக்கூடிய ரோஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்க அப்படி ஒரு டேக் போட்டிருக்காங்கன்றது லேட்டாக தான் புரிஞ்சுது. ஸோ தட் வாஸ் லிட்டில் ஃபன்னி ஆஃப் மீ. நான் சாயந்தரம் இந்த பார்சல் ஓப்பன் பண்ணிவிட்டு நைட்டு வந்து அதை சாயிலோட பக்கெட் நிறைய தண்ணியில் போட்டேன். ஏன்னா 2-3 ரோஸஸ் சேர்த்து அந்த சாயில் டைட்டாக கெட்டியாக இருந்துச்சு. அப்போ ஒரு 10 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 hours தண்ணியில் இருந்திருக்கும். ஃபுல் செடியும் தண்ணியில் போடல, அந்த மூடு மட்டும் தண்ணியில் முங்குற மாதிரி போட்டு வச்சுருந்தேன். காலையில் அப்புறமா அதை லூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அப்போ நான் கிளியராக பார்க்கலாம் இல்லையா? இப்போ இண்டிவிஜுவல் பிளான்ட்டாக இருக்குது. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ரூட் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஹெல்தி ரூட்ஸ், நிறைய ரூட்ஸ் இருக்குது. அண்ட் அதோட பட் யூனியன், அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அண்ட் இந்த தடவை நான் பாட்டிங் மீடியா கூட கொஞ்சம் கஷ்டமாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ஸ் எப்படி வருது அப்படின்ற ப்ராக்ரஸை வந்து நான் உங்களுக்கு இடைக்கிடைக்க கண்டிப்பாக ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு ஏற்றாப்பில் உள்ள சின்ன சைஸ் பாட் தான். 5 inch, 6 inch, 6.5 அந்த மாதிரி பாட்ஸில் தான் வைக்கிறேன். ஸோ பிளான்ட் நடும்போது பாட் சைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பொதுவாகவே இப்படி ரோஸ் நடுறோம் அப்படின்னா சாயில்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபஞ்சிசைடில் ட்ரீட் பண்ணுவோம், முக்கி வைப்போம்ல. ஸோ ஏதாவது ஒரு ஃபஞ்சிசைட் அப்படின்னு கிடையாது, இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கிட்டையும் ஜென்ரலாக ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறது வந்து சாஃப். நீங்கள் சாஃப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா Mancozeb, அப்படி இல்லைன்னா பவிஸ்டின். இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் இந்த இந்த ரூட் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறது. இனி அளவு கேட்டிங்க அப்படின்னா நான் ஒரு 7 to 8 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். 10 பிளான்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கலக்கி நம்ம அந்த பிளான்ட் ஊற வைக்க போகிறோம்ல, முக்கி வைக்க போகிறோம்ல, இந்த தண்ணி தான் கடைசியில் நட்டதுக்கப்புறமாவும் விட போகிறோம். ஸோ அதனால் நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வேரும் முங்குற மாதிரி பார்த்துக்கணும்.
ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் பக்கெட் எடுத்துகிட்டு தண்ணியும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஞ்சிசைடு வந்து நீங்கள் 10 கிராம் கிட்ட போடலாம், தப்பில்லை. இப்போ 10 செடி இருக்கிறதுனால நான் 10 கிராம் போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை செடி இருக்குதோ அதுக்கு கணக்கு பண்ணி 1 கிராம் ஒரு செடிக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கில் நீங்கள் எடுத்து போட்டால் போதும். அண்ட் அளவு வந்து நம்மளோட சாதாரணமான டீஸ்பூன் தான். அந்த டீஸ்பூன் நிறச்சி எடுத்தோம் அப்படின்னா 5 கிராம் வரும். ஸோ நான் வந்து இன்றைக்கி சாஃப் போர்டில் மேன்கோசப் யூஸ் பண்ணுறேன். இது கூட அடுத்து என்ன சேர்க்கணும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். ஹியூமிக் ஆசிட். ஹியூமிக் ஆசிட் வந்து தண்ணியில் கலந்து ஃபஸ்ட் வாட்டரிங் போது விடலாம். நான் வந்து இதிலே சேர்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதிலே வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் 5 கிராம் அந்த கணக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் ஹியூமிக் ஆசிட்க்கு பதிலாக அமினோ ஃபுல்வத் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் ஹியூமிக் ஆசிட் சேர்ந்து வருது, ப்ளஸ் அமினோ ஆசிடும் ஃபுல்விக் ஆசிடும் சேர்ந்தாப்பில் இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து விரிவாக ஒரு பெரிய வீடியோ நம்ம பார்த்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நான் ஒரு 10 ml போல் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ட்ரென்ச் மாதிரி கொடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் 2 ml பர் பிளான்ட் அந்த கணக்கில் தண்ணியில் கலக்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட அமினோ ஃபுல்வத் இருந்துச்சுன்னா இது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஹியூமிக் ஆசிட் சேர்க்கணுன்னு தேவையில்லை. நம்ம இனி நட்டதுக்கு அப்புறமா ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ரூட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹியூமிக் ட்ரென்ச் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஹியூமிக் ஆசிட் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனால் இன்றைக்கி இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் another step that you can follow. இவ்வளவு தான். இது கூட நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அந்த சொல்யூஷனில் நம்ம வாஷ் பண்ண ரோசஸ் எல்லாம் எடுத்து போட்டாச்சு. மினிமம் ஒரு 1/2 an hour வந்து இதில் ரூட் வந்து அதில் சோக் ஆகணும். 1/2 an hour to 2 to 4 hours கூட விடலாம், தப்பில்லை. நான் ஒரு 1 to 2 hours விட்டுருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா எடுத்து நட ஆரம்பிச்சிட்டேன். இந்த தடவை ட்ரையல்காக நான் நம்மளோட பாட்டிங் மீடியாவை கொஞ்சம் மாற்றிருக்கேன். இது வந்து பீட் மாஸ் பவுடர், ரொம்ப லைட் வெயிட். மற்ற கண்ட்ரீஸ்லலாம் ரோஸ் பாட் கல்ச்சரில் இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது மட்டும் வச்சு நம்ம ரோஸ் பாட் பண்ண முடியாது. ஏன்னா இதோட pH வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், 4.5. நம்ம ரோஸஸ்க்கு தேவையான ஆப்டிமல் pH 6 to 6.5. இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம லைம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், சுண்ணாம்பு. பட் என்கிட்ட அது இல்லாதனால ஐம் நாட் யூஸிங் இட் அண்ட் நாட் ட்ரையிங் இட். நான் வந்து இதை நம்மளோட நார்மல் பாட்டிங் மிக்ஸ் இருக்குல்ல, சாயில் சேர்ந்த மெனியோர், கோகோ பீட் அண்ட் நம்மளோட சாண்ட், என்னோட பாட்டிங் மிக்ஸ் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு நிறைய வீடியோ காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மிக்ஸில் ஒரு பங்கு நான் இது சேர்த்துருக்கேன். அப்போது இதில் 4 ஐட்டம் சேர்ந்துருக்கேன், எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி. கூட போன் மீல், நீம் கேக் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ண நார்மல் சாயில் பாட்டிங் மிக்ஸ், அது கூட இதை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இதோட pH எல்லாம் கடைசியில் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. நான் இதை ட்ரை பண்ணி இதோட pH எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரோசஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து அந்த பாட்டிங் மீடியா கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோம் அண்ட் ஏரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். வாட்டர் ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் மாய்ஸ்சர்லாம் ஜாஸ்தி ஆகும்போது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ ஐ வில் கம் பேக் அண்ட் கிவ் யூ அ ஃபீட்பேக். நான் வந்து கொஞ்சம் ரோசஸ் அந்த மாதிரி பீட் மாஸ் போட்டு வச்சேன், கொஞ்சம் ரோசஸ் வந்து நம்மளோட ரைஸ் ஹஸ்க் உமி போட்டு வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ 2 டைப் ஆஃப் மீடியாவில் இந்த தடவை பாட் பண்ணியிருக்கேன். நட்டதுக்கப்புறம் நமக்கு வாட்டர் விட வேண்டியதுதான். நம்ம ஃபஞ்சிசைடெல்லாம் சேர்த்து கலக்கி வச்சுருந்த தண்ணி இருந்தில்ல, இது ஊற வச்சுருந்தோம், முக்கி வச்சுருந்தோம், அதே தண்ணி தான் இது கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் வாட்டர் வந்து எப்போவுமே நல்லா ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி விடணும். அப்போ தான் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குதான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கவும் முடியும், உடனே சரி பண்ண முடியும். ஒரு வாரம் கழித்து சரி பண்ணுறதுக்கு முன்னாடி உடனே சரி பண்ணுறது நல்லதில்லை. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் அடுத்து இது எப்போ காயுதோ அப்போ தான் நம்ம அடுத்த வாட்டர் இது கொடுக்க போகிறோம். அப்போ நம்மளோட நார்மல் ஃபஞ்சிசைட் ஹியூமிக் ட்ரென்ச் தான் நம்ம இது கொடுக்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபாலோ த சேம் ருட்டீன். 1 வீக் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் பண்ணோம். இதில் வாட்டர் விடும்போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, எஸ்பெஷலி பீட் மாஸ் வச்ச ரோசஸில் தண்ணி விடும்போது உடனே ட்ரெயின் ஆகலை. அது வாட்டர் அப்சார்வ் பண்ணி, ஏன்னா பீட் மாஸ் ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது, அதில் ஈரம் அப்படி எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து அப்சார்வ் பண்ணி மெதுவாக தான் தண்ணியை வந்து ரிலீஸ் பண்ணிச்சுது. அதாவது ட்ரைனேஜ் ஹோல் வழியாக மெதுவாக தான் வாட்டர் வழியாக வந்துச்சுது. அதே இது நம்ம சாயில் மீடியாவுக்கு தண்ணி விடுறப்ப உடனே டக்குன்னு அப்சார்வ் பண்ணி உடனே ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனிவேஸ் நீங்கள் புதுசாக நடும்போ இப்படி பேர் ரூட்டுன்னு இல்லை,
nursery roses nadumbodum thanni vidrappo keep an eye on that. So that's all on this video, friends. Thank you so much for watching. Ungaloda feedback kandipa share pannunga. I'll be happy to know. Marubadiyum innor interesting ana video la sandikalam. Adu varaikum happy gardening and take care of yourself. Until next time, this is your friend Amy saying goodbye from Gardening Diary. Bye bye everyone. Hello everyone. Hello everyone. Welcome back once again. இன்னைக்குள்ள வீடியோ வந்து புஷ்பபிதான் ரோசஸ் பற்றினது. அந்த நர்சரியோட ஓனர். இன்னைக்குள்ள வீடியோ வந்து புஷ்பபிதான் ரோசஸ் பற்றினது. There's a beautiful butterfly, but I can't turn the camera. There are so many butterflies. Secret stop pannade. No, don't come here. Out. Veliya. Day, variya video kula. You want to come into the video?